நம்ம சித்தப்பா வந்து பெரிய ஒரு வேலை பண்ணார். நம்ம தாத்தா, சித்தப்பா எல்லாருமே சரி ஒரு பெரிய ஒரு வேலையை பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே ஏதோ பண்ணிட்டீங்க விட்டுருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து நம்ம காவேரி வந்து பார்க்க போகிறாரு. காவேரியை பார்த்தவொன்னே தான் தெரியுது ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கும் நம்ம காவேரிக்கு. என்னன்னா அவங்க பழசெல்லாம் வந்து ஞாபகம் வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம விஜய் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி வரும். கண்டிப்பாக இதெல்லாம் யோசிக்கும் போது கண்டிப்பாக நம்ம காவேரி விஜய் சேரக்கூடிய வாய்ப்பு 110% இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. நம்ம விஜய் வந்து உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கும். விஜய்க்கு மட்டும் இல்லை, நம்ம நிவினுக்கும் அப்படி தான் இருக்குது. யமுனா, கங்கா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லலாம். ஐயோ என்னங்க இது, விஜய் வந்து உயிரோடு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்து நம்ம சாரதாம்மா ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. நம்ம காவேரியோட வாழ்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு சரியாக போயிட்டுருக்கு, இப்போ சரியாக போகும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம். அவங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் காவேரியும் வந்து சேர்த்து வைக்க போகுது. நம்ம குட்டி காவேரி தான் கண்டிப்பாக வந்து சேர்த்து வைக்க போகிறாங்கன்னு அப்படின்னே சொல்லலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா, நம்ம குட்டி காவேரியை வச்சு தான் அவங்களோட நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீ காவேரி வந்து கூட்டிகிட்டு வராத, பார்க்காத, பேசாத. நம்ம பசுபதி வந்து உன்னை என்ன வேணாலும் பண்ணுவான். ஏற்கனவே வந்து கொல்ல பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு இது வந்துட்டு யோசிக்காத, தயவு செஞ்சு விட்டுட்டு உன் வாழ்க்கை நீ வாழு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தாத்தா வந்து நம்ம குட்டி காவேரி வச்சு ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம குட்டி காவேரி வச்சு நம்ம விஜய் வந்து எவ்வளோ மெச்சூர்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். விஜய்க்கு வந்து ரொம்ப பெரிய ஆதங்கம் என்னன்னா, நம்ம சின்ன பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து எவ்வளோ தடவை வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள்லாம் சொல்லாமே விட்டுட்டீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு தாத்தா கிட்ட வந்து அவரோட அந்த ஒரு கோபத்தை வந்துட்டு நிசப்தமாக காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நம்ம சித்தப்பா கிட்டையும் அவ்வளோ வந்து கோவப்படலை விஜய். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம காவேரி வந்து பார்க்கணும், பேசணும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பார்க்க வந்துட்டாருன்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நம்ம காவேரி வந்து ஆட்டோவில் இருந்து இறங்குறாங்க, கண்டிப்பாக பார்க்குறாங்க. சாரதாம்மா பின்னாடி இருக்காங்களா இல்லையா, இல்லை யமுனா வந்து பார்த்துக்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா என்னோட கெஸ் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து பார்ப்பாரு. காவேரியும் பார்த்தீங்கன்னா பேச ட்ரை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த செஷனில் என்ன நடக்கணும் இருக்காங்கல்ல அவங்களோட மிஸ் தானே காவேரி. ஸோ குட்டி காவேரிக்கு வந்து டவுட் வர மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இவங்க வந்துட்டு நம்ம குட்டி காவேரி சின்ன சின்ன விஷயங்கள் ஹோம்ஒர்க்லாம் தப்பு பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய காவேரிகிட்ட வந்து நம்ம விஜய் வந்து சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு லவ் பண்ணுறதே ஒரு ஃபுல் டைம் ஜாப்பாக வச்சிருப்பார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்பவுமே சந்தோஷப்படும். மக்களிடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு எபிசோடை பார்க்குற மாதிரி நம்ம ஃபீல் ஆகும். ஏன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்கன்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் எபிசோடெலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே மக்கள் மத்தியில். இந்த எபிசோடெலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப வந்து கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. காவேரியோட அந்த லவ் ஸ்டோரிலாம் கண்டிப்பாக வந்துட்டு கம்பேக் கொடுக்குவாங்க. நிவின் வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவார்னே சொல்லலாம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு ஒன்றா இருந்தாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நிவினும் நம்ம விஜய் வந்து ஏன் காண்டாக்ட் பண்ணிக்கல அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு வெளியே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம காவேரி வந்து இப்படி தான் வந்துட்டு அப்ரோச் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம விஜய். நம்மளோட கெஸ் படி பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறா, ஹோம்ஒர்க்கு அந்த இது ஸ்கூல் விஷயங்கள் ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம காவேரிகிட்ட போயிட்டு அதில் ஒரு லவ் ஏற்படுத்தி அப்புறமா பார்த்தீங்கன்னா சாரதாம்மா கிட்ட பேசி சாரதாம்மா வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் காவேரிக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் வரும். அப்புறம் தான் புரியும், ஓகே இவர் தான் நம்ம ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு தெரிய வரும்போது நம்ம காவேரி வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய ஒரு இதாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இவங்க சேருவாங்க. பட் ஆனால் சீக்கிரமாக சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி சீரியல் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து லவ் ஜோன் ஆரம்பிக்கும். லவ் ஜோன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வருவாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதை சேர்த்து வைக்கிறது நம்ம குட்டி காவேரி அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே அதெல்லாம் கிடையாது. ஒரு நார்மலாக ஹைப் ஏற்றுற மாதிரி ஒரு சீரியலாக வந்துட்டு நம்பர் 1 சீரியலாக பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதி இருக்குன்னே சொல்லலாம். நம்ம காவேரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நடிப்பு வந்து ரொம்பவுமே அப்சல்யூட்லி சூப்பர்னே சொல்லலாம். நம்ம விஜய் பற்றி சொல்லவே தேவையில்லை. விஜய்க்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸு. காவேரி கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு ரொம்பவுமே ஏகப்பட்ட ஒரு ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக விஜயோட ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், காவேரியோட ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 2 பேருமே எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எத்தனை பேருக்கு எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம காவேரி விஜய் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன் மக்கள் மத்தியில். என்னென்னா வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பழைய லவ் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி இப்படி ஜிக்ஜாக்காக போயிட்டு அப்படி இப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு லவ் ஸ்டோரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஸ்மூத்னஸாக போகும். ப்ளஸ் வந்து குழந்தை வேறு இருக்குது. இதை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுவாங்க.
அது பார்க்கும்போது நமக்கே ஓகே பரவாயில்ல, ஏதோ வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நிம்மதியாக பெருமூச்சு விட்றா மக்களோட ஃபேன்ஸ், விஜயோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமூச்சு விடுவாங்க. ஓகே விஜய் வந்து ஓகே சேர்ந்துட்டாரு, காவேரியை பார்த்துட்டாரு, இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரியோட சேரத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஜாபாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். நம்மளோட கெஸ் படி இதெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு ஏதாவது வந்து கருத்துக்கள் இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கெட்டதை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். விஜய் வந்து அதையும் வந்துட்டு மெச்சூர்டாக புரிஞ்சுட்டு சரி ஓகே ஏதோ வந்து தாத்தா வந்து பண்ணிட்டாரு, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு காவேரியோட சேர்றதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பார்க்க போகிறாரு. ஆனால் தாத்தா என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம குட்டி காவேரியை வச்சு அவளோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீ தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ வந்து அகைன் வந்து காவேரிக்குள்ளே வந்து சேர்ந்துராத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணீர் மல்க வந்து கேட்குறாரு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக விஜய் வந்து அதெல்லாம் அக்செப்டே பண்ணுற ஆள் கிடையாது. ஏன்னா அவருக்கு காவேரி தேவைப்படுறாங்க, காவேரி வேணும், காவேரி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு பர்சனும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக இது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பொண்டாட்டி வந்து பிரித்து 5 வருஷம் வந்து வெளியே தள்ளி வைக்கிறதுல ஒரு நியாயமா? நீங்களே சொல்லுங்கள். அவங்க மறந்துட்டாங்க, மறக்கல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களோட குழந்தை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன ஏற்றுக்காம போகிறாங்க? ஒரு 3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க பார்த்தீங்கன்னா அப்புறப்பட்ட 5 வருஷம் பிரித்து வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். குழந்தை பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி போகிற அளவுக்கு இந்த வருஷமாடா பிரித்து வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தாத்தாவும் பாட்டியும். ஒரு அக்யூஸ்டு பார்த்தீங்கன்னா பாவம் இறந்துட்டாங்க, இன்னொரு அக்யூஸ்டு இருக்கிறாங்க, திரும்ப வந்து அக்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கூட வேறு நம்ம ஜாம்பவான் மாதிரி ஒரு சித்தப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம். தாத்தாவோட சதி ஏதாவது இதில் தாத்தாவோட சதி இதில் இருக்குமா, இல்லை ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேரனையும் நம்ம விஜயோட பொண்ணு இருக்காங்க, பேத்தி, கிராண்ட் டாட்டர்னு சொல்லுவாங்க, அவங்களையும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சேஃபான ஒரு ஜோனில் வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சிபுரத்துக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறைச்சி நம்ம தாத்தா வந்து பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த ஒரு சிங்கிள் ஒரு வீடியோவில் வந்து தெரிஞ்சிச்சுன்னா சொன்னால் விஜய் வந்து புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் பண்ணார். அது பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து ரொம்ப வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வீடியோ எடுத்து அப்புறம் திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது காவேரி வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய உங்களுக்கு ஒரு ஷாக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம குட்டி காவேரி கிட்ட போய் கேட்குறாங்க, ஆமாம் இவங்க தான் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபோட்டோ உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம விஜய் ஏன் வந்துட்டு காவேரியோட ஃபோட்டோ வந்துட்டு நம்ம குட்டி காவேரிகிட்ட காட்டவே இல்லை அப்படின்னு தான் தெரியல. மேபி இப்படி இருக்கலாம், அவங்க காட்டினா வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம சொல்கிறதுனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க, சாமி கிட்ட போயிட்டுன்னு சொல்கிறதுனாலே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபோட்டோ காட்டினா இன்னும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காட்டாமே இருக்கலாம். அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேறு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம காவேரி வந்துட்டு ஒரு தண்ணியோட உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது என்னென்னா, நம்ம சாரதாம்மாவுக்கு வந்து நம்ம காவேரியோட வாழ்க்கையை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு அமைதியாக ரொம்ப யோசிக்கிற ஒரு நார்மலான ஒரு அம்மா எப்படி யோசிப்பாங்களோ அப்படி தான் யோசிக்கிறாங்க. நம்ம தாத்தா வந்து அதுக்கு விட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தாத்தா வந்து பெரிய ஒரு வில்லனாக வருவார்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு வில்லன் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருக்கார். ஆனால் எப்போ வந்து பஸ்ட் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம். இல்லை ஒரிஜினல் வில்லன் பசுபதி உள்ளே வராரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பசுபதி உள்ளே வர மாட்டார். ஏன்னா வந்து காதல் ஜோனில் தான் போகும். மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஆர்பி வந்து ரொம்பவுமே இறங்கிடுச்சுன்னு சொல்லணும். காதல் போக்கில் தான் வந்துட்டு இந்த சீரியல் வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்து விஜயும் காவேரியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெச்சூர்டான ஒரு லவ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயமாக தான் தோணும். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமாக தான் தோணுது. விஷுவலில் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்பவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மகாநதி சீரியல் எந்த டைம் எப்போ போட்டாலும் சரி போயிட்டே தான் இருக்குது. அவங்க வியூஸ் போயிட்டே தான் இருக்குது. டிஆர்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஃபஸ்ட்டு சீரியல்னு பார்த்தீங்கன்னா மகாநதி தான் வந்து உட்காருது. கண்டிப்பாக வந்து ஐயனார் துணை வந்துட்டு ஒரு கொஞ்சம் பீக்கில் வந்துச்சு, கீழே வந்து இறங்கிருச்சுன்னு சொன்னால் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பிக்கு வந்து ஹைக்கில் வந்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துகிற சீரியல் அப்படின்னா மகாநதின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்துட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னு தெரிவிங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு என்னோடய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.